நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன கூட நான் பேசுறேன். ஐயோ இல்லங்க. கூடன்னு சொல்றேன்ல. ஹலோ. என்ன சரவணா, திடீர்னு அம்மா கிட்ட லேடிஸ் வாய்ஸ்ல பேசுற? அம்மாவா? ம், என்னடா அமைதியா இருக்க? ஹலோ பேசுறது பழமா இல்லங்க, எங்க அம்மா. ஆ பேசுங்க பேசுங்க. சரவணா, அ, அ, ஆண்டி, நான் சரவணா இல்ல. அப்புறம் யாருமா? அ, உங்க பையன் சரவணனோட சரவணனோட மீனாட்சி. அவரு தங்கி இருக்கிற வீட்ல இருக்கிற பொண்ணு. வேலைக்கார பொண்ணா? ஐயோ இல்ல ஆண்டி, இந்த வீட்டு ஓனரோட பொண்ணு. ஓ அப்படியா? ஹலோ. சாரிமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. குட். ஆமா, உன் பேர் என்ன? மீனாட்சி, தங்க மீனாட்சி. உன் பேர் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, என்னம்மா? உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உன் வாய்ஸும் என் வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்களே. உங்க கூட பேசினதுல இருந்து நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு தோணுது. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஆண்டி, எங்களோடது ரொம்ப அழகான கிராமம். சில்லுன்னு காத்தடிக்கும். ஃபேன் போடலனாலும் வேர்க்கவே வேர்க்காது. எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆண்டி, என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சொல்லுமா. நீங்க கல்லடை குடிச்சு வந்திருக்கீங்களா? சின்ன வயசுல. இப்ப நீங்க வந்தாலும் அதே மாதிரி அழகா இருக்கும். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வரலாமே, சூப்பரா இருக்கும். சரிமா. ஹாப்பி நியூ இயர் ஆண்டி. ஹாப்பி நியூ இயர் மீனாட்சி. ஒரு நிமிஷம், நான் சரவணன் கிட்ட கொடுக்கறேன். சரிமா. அம்மா. ஓகே சரவணா, விஷ் யூ a very happy new year. ஹாப்பி நியூ இயர்மா. அம்மா, மீனாட்சி சொன்ன மாதிரி நீ சீக்கிரம் ஊருக்கு வந்துரு. ஐ லவ் யூ. பாய். பாய் சரவணா. என்ன? இல்ல, நிஜமாவே நீ நல்ல பையன் தானா? ஆமாங்க. இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். எங்க போயிட போற மீனாட்சி? நம்ப வைக்கிறேன்டி. என்ன மாப்பிள்ள, நமக்குன்னே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கே. சீக்கிரம் செஞ்சு சீக்கிரம் போடு. சீக்கிரம்டா. சிப்ஸு, இந்த முறுக்கு. பொம்பளைங்க வயிற்றுல புள்ளைய சுமக்குறாங்க, ஆனா நம்ம ஃபுல்லா சுமக்குறோம் மாப்பிள்ள. சரிதான்டா. கோக்கு எங்க இருந்து கிடக்கு? ஆமா, ஏப்பா. நம்ம தோட்டத்தில் அடித்தாலே 7:30 ஆகுது. இதில் அடுத்தவன் தோட்டத்தில் அடித்தா சும்மையாக விடுவாங்க. டேய், இது நம்ம மல்லிகை கடை மாரிமுத்தண்ணன் தோட்டம்டா. அவர் இந்நேரம் ஒரு ஃபுல் அடிச்சுட்டு பிளாக் ஆயிருப்பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. அடப்பாவி, இது அவர் தோட்டமா? ஆமாம். ஏன்? அவர் கந்து வெட்டி கட்ட முடியாமல் தோட்டத்தை அன்பரசி எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க, தெரியுமா? டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்று நடந்தா எனக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? சரி, நான் சொன்னால் கேட்க போகிற சரக்கு ஊத்து. டேய் மாப்பிள்ள, சரக்கு அடிச்சுட்டு பாட்டை பாடுறேன்னு எனக்கு இம்சையை கொடுத்த உன்னை கொண்டே போடுவேன். இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் இல்லை. எனக்கு ஊத்துக்கோ. இந்த புடி மாப்பிள்ள. ஹாப்பி நியூ இயர் மாப்பிள்ள. ஹாப்பி நியூ இயர் மாப்பிள்ள. யோஸ். டேய், கொஞ்சம் கொஞ்சமா இருடா. கொஞ்சம் தின்னு தொலை. ஏமாப்ல, இந்நேரம் அமெரிக்கா ஜப்பான்ல எல்லாம் பார்ட்டி வச்சு கலக்குவாங்கல்ல. ஏன்
நாம கூட தான் எங்க பார்ட்டி கொண்டாடுறோம். இதெல்லாம் ஒரு பார்ட்டியாடா? பாரில எல்லாம் பொம்னுங்க கம்பியை பிடிச்சிட்டு ஆடுவாங்களாமே. சாகிறதுக்குள்ள எப்படியாவது அந்த ஒரு வாட்டியாவது பார்த்துடணுமாப்ல. போடா நீ வேற. எங்க என்ன வேணா நடக்கட்டும். இந்த நிலா வெளிச்சத்துல மாந்தோப்புக்குள்ள உட்காந்து சரக்கு அடிக்கிற சுகம் இருக்கு, அது எங்கேயும் கிடைக்காது மாப்ள. அது என்னவோ கரெக்ட் தான் மாப்ள. சரி நீ ஊத்து மாப்ள. டக்ளஸ் ஒரு பாட்டு பாடுறி மாப்ள. உனக்கு இல்லாத மாப்ள இந்த வருகுது பார். தாங்கிறது தித்தருகிறது தித்தலாங்குது தித்தகதி மிதகிண்டு தாங்கிறது தித்தருகிறது தித்தலாங்குது தித்தகதி மிதகிண்டு தாங்கிறது தருகிறது தத்தருகிறது தத்தருகிறது தகதி மிதகிண்டு தாங்கிறது தருகிறது தத்தருகிறது தத்தருகிறது தகதி மிதகிண்டு தா ஜின்னி திங்கிடு ஜின்னி திங்கிடு ஜின்னி திங்கிடு. அட வீட்டுக்கும் வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். அட வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத்திக்கின தோமட வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். டக்ளஸ் நீ இங்க இருக்க வேண்டியவனே இல்லடா, எங்கேயோ இருக்கணும். மாப்பிள்ள அப்படியே பாடிட்டு ஒரு ஆட்டத்தை போடலாம்ல. உனக்காக தன்னே உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? தண்ணிக்குள்ள வந்து கரகம் செய்வது எதுக்காக? உந்தன் காதுக்குள்ள எந்த காரத்தை சொல்லிடும் நினைவாக. உனக்காக கண்ணே உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பாண்டி குரல் மாதிரி இருக்காது. டேய் அவன் குரலே தான்டா. அவன் கிட்ட மட்டும் மாட்டணும். புண்டே போட. வா வா வா. ஓடா. எவன்டா அவன் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறது? தேடி புடிடா அவனை. வகுந்துடுறான் அவனை. பாவி அடிச்ச போதே இறக்கி விட்டாங்களே. அவனே தான்டா. வா வா வா. சரக்கு விட்டு வந்துட்டோமே. எவனா இருக்கும்? எனக்கு இல்லாத இந்த சரக்கு எவனுக்கும் கிடைக்கப்படாது. யாரா அது? ஏன் தோட்டத்துக்குள்ளே வந்து சரக்கு அடிக்கிறீங்க? தைரியம் தான் முன்னாடி வாடா. இப்போ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க சீக்கிரம் வாங்களே. வந்துடுறமா இரு. ஏண்டி பொம்பளைங்க நாமளே ரெடி ஆகி உட்கார்ந்துருக்கோம். உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? நியூ இயர் இல்லையாமா, அதான் ஸ்பெஷலா மேக்கப் போட்டுட்டு இருக்காரு போல. ஆமா என்ன போட்டாலும் இருக்கிறதானே இருக்க போகுது. என்னமா நீ சும்மா ரெடி போலாமா? ஏங்க ரெடி ஆகிறதுக்கு ஏங்க இவ்ளோ நேரம்? அதான் வந்துட்டல, விடுமா. ஆமா நம்ம தம்பி எங்க? அவன் எந்த நியூ இயருங்க நம்ம கூட கொண்டாடி இருக்கான்? அவன் எப்பவோ கிளம்பி போயிட்டான். ஓ சரிப்பா, இப்போது போலாமா? ஒரு நிமிஷமா. ஏன்? அந்த பையில எங்க? யாரு? அந்த சக்தியும் குட்டி பையனுமா? அவனுங்க மேல ரூம்ல இருக்கானுங்க. அப்பா வாங்கப்பா, டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம கிளம்பலாம். மீனாட்சி, முதல்ல அந்த பயல்களை கிளம்பி வர சொல்லு. அவனுங்க எதுக்குங்க? நாம ஃபேமிலியோட போறோம்ல. ஆமா. ஏய், நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. அதுவும் சரிதான். மீனாட்சி, நீ போய் கூட்டிட்டு வாமா. போமா. சுத்தம்.
என்னம்மா வர்றாங்கல்ல? வராரு. சார் வாங்க தம்பி. கூப்பிட்டீங்களா? சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா? இருக்கு சார். அந்த குட்டி பையங்க? அவன் தூங்கிட்டான். சரி நீங்க வாங்க. சரி சார். ம். போங்க மீனாட்சி. சரவணா ஆண்டவா. போலாமா? ஏங்க பூ அர்ச்சனை சாமான்லாம் இங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னீங்க, இங்க கடையே காணோம். அடடா. ஏய் இதுக்கு தான் அப்பவே என்ன சொன்ன வாங்கி பண்றது? வச்சிடலாம். ஐயா வாங்க. என்ன கோயிலுக்குள்ள வராம இங்கேயே நின்னுட்டீங்க? பூஜை சாமான் பூவெல்லாம் இங்கேயே வாங்கலாம்னு வந்தோம். ஆனா பார்த்தா கடை எதுவும் இல்லையே. ஊருக்குள்ள பெரிய கோயில் கட்டினதும் எல்லாரும் அங்கதான் சாமி கும்பிட போறாங்க. அதனால கடைகளும் அங்க போயிருச்சு. அதனால நீங்க அங்க போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்களா? சரிங்க சாமி. சரிங்க ஐயா, நான் உள்ள போறேன். சரி. நான் போய் வாங்கிட்டு வந்துடட்டுமா? என்னங்க சாமிக்கு பூவெல்லாம் பார்த்து வாங்கணுங்க. மல்லிகைப்பூ தானே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல நானும் கூட வரேன். எதுக்கு? நீங்க என்னத்த பார்த்து வாங்குவீங்க? உங்களை பார்த்த உடனே மலர்ந்த பூவெல்லாம் கொடுத்து நல்லா ஏமாத்துவாங்க. நானும் கூட வரேன். அதுவும் சரிதான். அப்ப மீனாட்சி? இல்லப்பா, நான் கோயில்ல இருக்கேன். என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா வந்தா நான் பேசிட்டு இருப்பேன். வண்டியில ஏறு, நாம வாங்கிட்டு வந்துடுவோம். ம். பாய் சார். பாய். பாய் Bye. ஆண்டி. சீக்கிரம் வந்துருங்க. பத்திரமா இருமா. ம். தேங்க்ஸ். எதுக்கு? கம்பெனி கொடுத்ததுக்கு. ஓ. எங்க நிஜமா தான் உங்க ஃப்ரெண்டு வராங்களா? ம். இல்ல என்ன? நீ கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா என்ன? நீ அப்படி சொல்லலன்னா நான் அதை போய் நினைச்சுப்பேன். ஓ இஷ்டம். மீனாட்சி, ம். அப்போ அது போய் தானே? எஸ். மீனாட்சி இரு, நானும் வரேன். என்னை கொஞ்சமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். முடியாது. ஏங்க? ம். உண்மையை பேசுறவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம். வாயை திறந்தா வண்டியா போய் சொல்றவங்க கிட்ட நான் ஏன் உண்மையை பேசணும்? ம்? என்ன மீனாட்சி சட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? போப்பா. சரி, என்னை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதையாச்சும் சொல்லுங்களேன். ம். ஆ, சொல்றேன். நீ ஒரு பொய்யானவன், ஃப்ராடு, ம். அப்புறம் அவ்வளவுதான். அதான் நினைச்சிட்டு இருக்க. என்ன மீனாட்சி? என்ன இல்லங்கறியா? இல்லங்க. இதுவே ஒரு பெரிய பொய். சரி, புது வருஷம் பிறக்க கரெக்டா 5 நிமிஷம் இருக்கு. இந்த 5 நிமிஷத்துலயாவது நீ உண்மையை பேசணும். ம்? அப்படி உண்மையை பேசு, அப்போ நான் உன்னை நம்புறேன். அப்படியா? அப்படிதான். ஓகே, லெட் மீ ட்ரை. உன் டைம் ஸ்டார்ட் ஆகி 15 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே மீனாட்சி, இப்ப இருந்து 5 நிமிஷத்துக்கு நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஓகே? சரிப்பா, பேசு பார்க்கலாம். என்ன சொல்ல? டக்குன்னு எதுவுமே வரல. நான் பிறந்து வளர்ந்து படிச்சதெல்லாம் வெளிநாட்டுல தான். நிஜமா மீனாட்சி, நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன். சரி. வேற? ம்,
வேற இது வரைக்கும் என்னை எத்தனையோ பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் யாரையும் லவ் பண்ணதில்ல. சப்பா முடியலடா சாமி. சத்தியமா மீனாட்சி. நீ ம் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல. ம்ஹும். ஓ இங்க பாரு, கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்க. போய் பேசுன சாமி கண்ணை குத்திடும். பொய் சொன்னதானே குத்தும். சரி, அப்ப சாமி மேல சத்தியம் பண்ணி பாப்போம். சத்தியமா மீனாட்சி. ஆனா மீனாட்சி இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல தானே சொன்னேன். ஆனா இப்ப லவ் பண்ணலன்னு சொல்லி. ஓ அப்போ இப்ப லவ் பண்றீங்களோ? ம் யார? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல தானே சொன்னேன். ஆனா இப்ப லவ் பண்ணலன்னு சொல்லி. ஓ அப்போ இப்ப லவ் பண்றீங்களோ? ம் யார? அது ம் என் கனவுல இருக்கிற ஒரு பொண்ணு. கனவுலையா? பாத்தியா, நீ உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொன்னா நீ பாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சாரி சாரி சாரி, சிரிக்க மாட்டேன். சொல்லு. மீனாட்சி, நீ காதல் எவ்வளவோ மாறிடுச்சு, எவ்வளவோ மாடர்ன் ஆயிடுச்சு. காதலுக்காக தியாகம் பண்றது, சாவறது கூட முட்டாள்தனமாயிருச்சு. ஆனா என் காதல் கொஞ்சம் பழசு மீனாட்சி. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு மீ அண்ட் ஐ எம் வெரி சின்சியர். ஓ இன்ட்ரெஸ்டிங். நான் எந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிக்கடி என் கனவுல வருவா. எப்படிப்பா இருப்பா? சுருக்கமா சொல்ல போனா எங்க அம்மா மாதிரி ஒரு பேரழகியா இருப்பா. அவளை பத்தி இன்னும் சொல்லணும்னா அவ கண்ணு இருக்கே, உலகத்தில் உள்ள மொத்த காந்த சக்தியோட பிறப்பிடமே அதான் மீனாட்சி. அவ ஒரு தடவை பார்த்தா அவ கண் சிமிட்டுற அழகு இருக்கு தெரியுமா? ஒரு பறவை சிறகு விரிச்சு பறக்கிறப்போ படபடன்னு ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரியான ஒரு அழகு. அவ முகம், அதுல இருக்க சின்ன சின்ன பிம்பிள்ஸ், அவ மேல கண்ணு பற்றக்கூடாதுன்னு கடவுளே வேணும்னு செஞ்ச பிள்ளை. ஒன்ன மாதிரியே அவ உதட்டு மேலேயும் ஒரு மச்சம் இருக்கு. அது உலக அதிசயத்தோட உச்சம் மீனாட்சி. அவளோட கை விரல் இருக்கே, அது போதும் 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 போதும். ஏன்? போதும் சரவணா. ம் கனவுல பார்த்த அந்த பொண்ண நேர்ல பாத்தியா? ம் இப்போதான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவகிட்ட உன் காதல சொல்லிட்டியா? இன்னும்
வெளிப்படையா சொல்ல, ஆனா அவ புரிஞ்சுக்கிற மாதிரி ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். அவ புரிஞ்சுக்கிட்டாளா? பார்த்தா அப்படி தெரியல. சொல்லிட வேண்டியது தானே? எத? இவ்ளோ லவ் பண்ற, அந்த லவ்வ சொல்லலைன்னா எப்படி? சொல்லிடு. என்னாச்சி, நிஜமாவா? ம். I love you, மீனாட்சி. என் கனவுல அந்த பொண்ணு நீதான். நான் உன்னதான் காதலிக்கிறேன் மீனாட்சி.